அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாட் நியூட்ரல் இந்தியா ஆன் த சைட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இந்தியா யுக்ரைன் ரஷ்யா யுக்ரைன் வார் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இந்தியா பார்த்தோம்னா ஒரு நியூட்ரல் பொசிஷன் தான் எடுத்திருக்காங்க. ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டும் பண்ணல, ரஷ்யாவை அப்போஸ் பண்ணவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் இந்தியா எடுத்திருந்தாங்க. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா பீஸ் அண்ட் டிப்ளமசி அப்படிங்கறத வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரீசெண்டா யுக்ரைன் பிரசிடென்ட்டை மீட் பண்ண நம்ம இப்ப பிரைம் மினிஸ்டர் கூட அதே தான் மறுபடியும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்தியா வந்து நியூட்ரலா கிடையாது. இந்தியா வந்து பீஸ் பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் குளோபல் பாலிடிக்ஸ பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம நெறைய அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். பேசிக்கான அக்ரீமெண்ட்ஸ் கல்ச்சர், ட்ரேட், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம சில அக்ரீமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தோம்னா ஒரு 4 அக்ரீமெண்ட்ஸ் ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கோஆப்பரேஷன் இன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், கல்ச்சுரல் கோஆப்பரேஷன், அப்புறமா ட்ரக் ரெகுலேஷன் இந்த மாதிரியான அக்ரீமெண்ட்ஸும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் பேசிக்கான ஒரு நியூஸ் தான். அடுத்தது தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறது பழனியில நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதற்கான எலாபரேட் பிரிப்பரேஷன் எல்லாமே சமீபத்தில நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ குளோபல் முத்தமிழ் கான்ஃபரன்ஸ் ஷெட்யூல்ட் டு பி ஹெல்ட் இன் பழனி இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறது நமக்கு நடக்க போகுது. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் எங்க நடக்க போகுது? முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறது முதல் முத்தமிழ் முருகன் மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னா, பழனியில நமக்கு நடக்க போகுது. சரிங்களா? ஸோ வேரியஸ் செமினார்ஸ், நமக்கு எக்ஸிபிஷன், ஃபோட்டோ எக்ஸிபிஷன் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்ல. சரியா? எங்கன்னா பழனி. அடுத்ததா பார்த்தோம்னா, இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸ் விமன் கேன் சர்வ் இன் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தியர் சாய்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் ஒன்ஸ் தே ரிட்டர்ன் ஃப்ரம் மேட்டர்னிட்டி லீவ். முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? காவல்துறை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்ன்மென்ட் தமிழ்நாடு கவர்ன்மென்ட் ஹாஸ் டிசைடட் டு Tamil Nadu government has decided to relax the norms to allow police women to serve in the districts of their choice for 3 years once they return from maternity. அதாவது மகப்பேறு முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் பணிக்கு வரக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா? பெண் காவலர்கள் இருப்பாங்க இல்லையா? மகப்பேறு முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் பணிக்கு வரக்கூடிய பெண் காவலர்கள் அவங்க சொந்த ஊர்லயே கூட வேலை செஞ்சுக்கலாம். இல்ல அவங்க எந்த ஊர்ல கேட்கறாங்களோ அந்த ஊர்ல அவங்க வேலை செஞ்சுக்கலாம். எவ்வளவு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 ஆண்டுகளுக்கு 3 இயர்ஸ்க்கு வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தேர் சாய்ஸ்ல போய் வேலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் காவலர்களுக்கு ரொம்ப பெண்களை வந்து காவல்துறைக்குள்ள கொண்டு வரதுக்கும் பெண் காவலர்களுக்கு ரொம்ப ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் பாயிண்டோட ரிலேட் பண்ணலாம். எத்தனை வருஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்கங்கிறது கூட நமக்கு டைரக்டா கொஸ்டினா கேட்கலாம். தமிழக அரசாங்கம் தான் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பொலிட்டிக்கல் கன்டென்ட்ஸ் தான் நெறையா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ வேற எதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாவோ எதுவும் நமக்கு கம்மியா தான் இருந்துச்சு. எக்ஸாம் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நியூஸஸ் தான் அதிகமா இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸ பார்த்துக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.